அவர் எதிர்கட்சி தலைவர் கேட்கிறாரு. அவருக்கு புரியுற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வெள்ளை அறிக்கை வச்சிருக்கேன் நானு. எதிர்கட்சி தலைவருக்கு புரியுற ஒரு நல்ல வெள்ளை அறிக்கை எப்ப வேணா கொடுக்குறேன். இதுதான் அவருக்கு புரியும். இப்படி கொடுத்தாதான் புரியும் அவருக்கு. பரவாயில்லையா? நினைச்சு பாருங்க, அதைத்தான் நம்ம சொல்றது. வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை பேப்பரை எடுத்து ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு காட்டக்கூடிய ஒரு, வேண்டாம் அந்த வார்த்தையில எனக்கு வரல, எனக்கு என்ன திட்டுறதுன்னு தெரியல. இது அப்படிப்பட்ட மதியிலி அப்படிம்பாங்க பாருங்க, அறிவு கெட்டவர்கள் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லிட்டோம். அப்படிப்பட்ட அமைச்சர்களைத்தான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். மதியிலிகளைத்தான் வைத்துக் கொண்டு இருக்கிறோம். கரூர்ல 41 பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த பையன் அந்த சமயத்துல, சாரி, இவர் உதயநிதி ஸ்டாலின் அந்த சமயத்துல இருந்தது துபாயில. வர்றாரு, சார்ட்டர் ஃபிளைட், தனி ஃபிளைட் எடுத்து பிடிச்சி வர்றாரு. போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறாரு. உடனே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு உடனே கிளம்பி துபாய்க்கு போற அளவுக்கு அவருக்கு என்ன அவசரம்னு விசாரிச்சா, அன்று இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்துகிட்டு இருக்குது துபாயில. வேண்டியவர்கள் யாராவது இருக்கலாம், அவர்களோட மீட்டிங் இருக்கலாம். பாவம், அது உங்களுக்கும் எனக்கும், இது யார் செலவில் போனாருன்னு நம்மளுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் தனியாகவே போயிருந்தாலும், தங்கள் செலவிலே போயிருந்தாலும் கூட, துணை முதல்வராக, இந்த மாநிலத்தின் துணை முதல்வராக இருந்துட்டு மாநிலத்தில் இவ்வளவு பெரிய பற்றி எறியக்கூடிய ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்க போய் துபாயில நீங்க செய்தது என்னன்னு யாராவது கேட்கணும்.